டாக்ஸி துறையாக நடிக்கலாம், லெக்சராக நடிச்சிருக்கேன். நல்லா டாக்ஸி துறையாக இல்லை. எனக்கு இந்த இது குழிவே கேட்பாங்க. ஓ, ஸ்ரீபிரியா கேட்டுருப்பாங்க. சொன்னால இந்த பிரைஸ் கிடையாது உங்களுக்கு. அடுத்த 2 கேள்வி கொஞ்சம் குண்டக்க மண்டக்க இருக்கு, எனக்கே புரியல. இந்த ஸ்டேஜ்ல ஏஜ்ல உங்ககிட்ட புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி, ஆனா அது என்ன ஆயிருந்தா பதில் சொல்ல உங்களுக்கு தருமானமா இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நான் கிட்ட புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி, காலையில இன்னொரு கேள்வி உடனே காலையில இருந்து எழுதி வச்சிருக்காரு. எனக்கும் புரியல. நான் சொல்லி கேள்வி கேட்டா உத வாங்குவேன் நான் அப்படின்னு. இந்த ஸ்டேஜ் இந்த ஏஜ்ல உங்ககிட்ட ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி, அது என்னவா இருந்தா பதில் சொல்லுவாங்க தருமானமா இருக்கும். எந்த கேள்வி பதில் சொல்ல தருமாற்றமா இருக்கும்? ஏஜ், தருமாற்றம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தருமாறாங்க. கேள்வி என்னன்னு கேட்டாலும் தருமாற்றம். கேள்வி வரல, அவர் கேட்க தெரியல, ரொம்ப பிஸியா இருந்தார் ஷூட்டிங்ல. இல்ல இல்ல, என்னமோ சொல்ல வந்து அப்படியே மழுட்டாரு. சரி, இல்ல, I think what he wants to do is பதிலே இல்லாத கேள்வி ஒன்று கேட்டே ஆகணும். கேட்க sometimes you like பதிலே பிரமிச்சு போவாங்க. இல்ல பிரமிச்சுட்டேன்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு நமக்கு தெரியல பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுருக்காரு. அடுத்த கேள்வி அவரே தான். முதல் கேள்விக்கான பதில் எங்களுக்கும் புரியும்படியா சொல்றதா இருக்கா, அது எப்படி இருக்கும்? இல்ல அதே காமெடியா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல பார்க்கலாம். Trade in England, it's called the inner temple. You don't have to be a believer to. We have many temples without gods. So what I meant is for you to understand a nation where it puts God above everything else. I thought I wanted to tell them what I believe is above everything else for me in my small world. That's what I meant. I didn't mean God. Please don't take offense. I don't believe in it. The third question from the same person. Sequence in Neram idu. Krish 3, Doom 3, Vishwarupam 2. இதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் 2, கமல்ஹாசன் 2 முடியுமா, நடக்குமா சீக்வல்? இருந்தாலும் அதுக்காக அவங்களுக்கு பேர் மாறுமே தவிர எல்லாம் அடுத்த தலைமுறைகளும் எங்களை விட சிறப்பாக இருக்கும். சச்சின் வந்து ஒத்துக்கு வரா, நெக்ஸ்ட் விராட் கோலி சச்சினோட பிளேஸ்ல வர்றாரு. அது மாதிரி கமல் ஏதாவது ஒருத்தராவது கண்ணு தெரியுறாங்களா உங்களுக்கு? somebody who staying this கஷ்டப்படுறாங்க. என்னுடைய சுயநலத்தில் தெரியாமல் போகலாம், ஆனால் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்நேரம் என்னுடைய நடிப்பை பார்த்து விமர்சித்து இதெல்லாம் என்ன இன்னாதையே பண்ணிட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கலாம். அது எனக்கு கேட்காது. நாலாவது கேள்வி ஒரு இங்கிலீஷ்ல கேட்டாரு, நான் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். 133 வயது சினிமா கேமராவின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கேமராவின் உற்பத்தி மேக்கிங் கேமராஸ் anymore. நம் பழைய நண்பன் கைவிட்டு போனது போல் தோன்றுகிறதா? Have we lost an old friend? The air reflex camera, Mitchell camera that we used to shift. It's all gone. கலை மாறாது, கருவி மாறும். வாழை இழந்த கை போரையும் இழந்ததாக எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டும். வாழ் பண்ற வித்தை மறந்து போச்சுன்னா போரையும் நின்று போச்சு. சினிமா மாறும், சினிமா ஊடகம் மாறும். நானும் பாலுமேந்திராவும் பூஜித்த சினிமா வேறாக மாறும், யூடியூபா மாறும். எல்லாரும் சினிமா பண்ணுவாங்க. தனியா பிலிம் இன்ஸ்டிடியூட் போய் படிக்க வேண்டாம். எல்லார் கையிலையும் இருக்கு. கவிதை மாதிரி யார் நினைச்சாலும் எழுதலாம், அதுவாகவும் மாறலாம். அந்த ஊடகங்கள் வரும் பொழுது எங்கள் ஊடகங்கள் பழையதாகும். இப்பவே என்னுடைய 2C TV ஆசையா வாங்கினேன் நான். I used to call it my DV first because that's the first you know that நான் கார் வாங்குற ஃபர்ஸ்ட் கேமரா தான். ஸோ தட் 2C TV ஒன்று சூப் ஊற்றி குடிக்கலாம் இந்த சொல்லுங்கள். That's sad, Bobby sir.
தூபூதி குடிக்கலாம் தூசி டிவியில இப்போதைக்கு அவ்வளோதான். அதுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல. பட் அதனுடைய தேவை இன்றைய நேரத்தில் இப்போ பாலு சார் இப்போ வந்து டிஜிட்டல் கேமரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செல்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்னு இருந்தாரு, இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள இருக்கிற வயசுலாம் சொல்றேன். ஓகே, நிறைய புத்தகம் படிக்கிறேன். நீங்க கிண்டெல்லாம் படிக்க முடியுதா? ஸ்மார்ட்டெல்லாம் பெருசு பண்ணி செட்டியா கவுண்டர் பண்ணி you do so many things, page marks, pages can be marked. Do you find it comfortable reading on a Kindle? On an e-book? Yeah. Sorry, I'll mind. I'll read it on rocks, I'll read it on Kindle, I'll read it from anywhere, as far as I can read. So technology ki periya kailathal varavettu irukku. I used to think of all that. There was a time when we all felt that only the black and white photography is only photography. But it's a belief. Some people have so much love for it that they don't want anything else to replace it. But I don't mind. For me, it's becoming. இவ்வளோ நாலு கேள்வி கேட்கறதுல அவர் யாரும் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப ஃப்ரெண்டு. அடிக்கடி பறந்து வந்துடுவார், பக்கத்து ஊரில் இருக்காரு, பறந்து வந்துடுவார். நீங்களும் போய் அவர் பார்க்கறதுக்கு 2 பேர் சேர்ந்து எழுதுவீங்க. ஓ ரமேஷ் சார், எஸ் தேங்க்ஸ் ரமேஷ் சார். லவ்லி கிண்டல் பத்தி கேட்டது இல்ல, அது நான் கேட்கணுமா? இல்ல. ஓகே, அடுத்தது ஒரு யங்ஸ்டர் கேட்கிறாரு. When we ask people to send questions or new questions, they have paragraphs. அவ்வளோ கேள்வி உங்ககிட்ட. ஸோ தசாவதாரம் எடுத்த உலக நாயகன் இயக்குனர் அவதாரம் எடுத்ததற்கு யார் காரணம்? அதற்கு தூண்டுகோலாக இருந்த ஒன்று சக்தி எது? கேள்வியே பதில் சக்தி. அவர்தான் வந்து எழுதணும்னு சொன்னவர் தான் டைரக்டர் சொல்ல மாட்டாங்க. நான் 3rd அசிஸ்டன்ட் கிளாப் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலேருந்து இப்போ என்ன எப்படி மதிக்கிறாரோ அதே மாதிரி அன்னைக்கு மதிச்சுட்டு இருந்தாரு. அதனால் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் எங்கள் அம்மா என்ன டைரக்டர் ஆகுறாங்கன்னு நினைச்சாங்களோ இல்லையோ, சக்தி வெளியிட்டு அப்படின்னு டைரக்டர். தமிழ் திரையுலகை பல புதிய காலங்களுக்கு நகர்த்தி செல்பவர் நீங்கள். வர்த்தக ரீதியாக உங்கள் முயற்சி வெற்றியை சமயம் இழந்தாலும் உங்கள் புத்தகத்தை முதலாக வைத்து விடாமுயற்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தமிழ் சினிமாவை முன்னெடுத்து செல்வதில் உங்களுக்கு நிகழ் யாருமே இல்லை. எந்த நம்பிக்கை பல்லாண்டுகளாக எழுதுகிறது? நான் என்ன சினிமா பார்க்கிறேன், நான் ஒரு சபரி மாதிரி, நான் சாப்பிட்டதுதான் நீங்க சாப்பிடுறீங்க. நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆதரப்பட்டேன். இங்க இருக்கிறதுதான் சொல்றேன். இந்த சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறது எவ்வளோ பெரிய காரணமாக, எவ்வளோ தூரத்து ஒரு விரைவாக நடக்கும்னே நான் தான் நினைக்கிறேன். தேடி தேடி போய் படம் பார்ப்போம். நான் பாலகேந்திர இதில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பார்த்த படத்தை பற்றி சொன்னாங்கன்னா கேள்வி ஞானத்தில் அந்த படத்தை கற்பனை செய்து கொள்வோம். ஏன்னா அதை பார்க்கும் வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. கிரைன்ஸ் ஆஃப் ஃப்ளைங்னு ஒரு படத்தை பற்றி சொல்லுவார், இன்னொரு படத்தை பற்றி சொல்லுவார். அதை என்னைக்கு பார்க்க போகிறதுன்னு தெரியாது. ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம் ஒரு சாரா டெசர்ட்னா ரொம்ப தூரத்தில் தண்ணி மாதிரி தெரியாத தண்ணியாக இருக்காது. சில தமிழ் சினிமாக்கள் அப்படியும் வந்துருக்குங்க. பட் தேடி தேடி போய் சினிமா பார்த்து அது இதெல்லாம் ஓடாதுன்னு சொன்ன போது அதை ஓட வைக்க முடியும். ஒரு தேசிய விருதும் ஒரு சில்வர் ஜூபிலியும் சாத்தியம் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு கூட்டத்தில் நான் ஒருவனாக இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. அந்த ஒரு முக்கியமான படம் வந்து பாலகேந்திர அவர்கள் படம். வாய்கிழிய பேசிட்டு எல்லாரையும் எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் செய்யாத ஒரு கூட்டமாக மாறாமல் செய்து காட்டும் வாய்ப்பை எங்களுக்கு மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சந்தோஷம் அப்ப கிடைச்ச அப்ளாசுடைய ரீகாலம் தான் இன்னி வரலும் உண்டு. அடுத்த கேள்வி பேசிருக்கீங்க. அவரோட படத்தை பற்றி நம்ம சமீபத்தில் பேசியிருந்தோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எந்த படத்தை அனுப்பலாம் அப்படின்னப்போ அவர் படத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்க. வாய் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அதோட சம்மந்தப்பட்ட கேள்வி தான்.
What makes this particular art form stand out? Some films which we thought were path-breaking some years back look very dated and tacky now. Same with performances. But some of the other old films look absolutely relevant even after decades. What is your magic ingredient? How does one aim for something that is relevant beyond today? I don't know. I think it just happens with what you read, what a filmmaker reads, who taught him cinema, all that matters. Like, there are certain movies like Closely Watched Train Play. When I saw him this time at the festival, I was shocked to see he was all white and old. Because I still remember the film as a very young film, even today. It's still young. And many films, not all the films that we make, I've made 200 plus films, you cannot put all of them in a bracket. Some will never ever be remembered. They were just part of my paying income tax. So, சில படங்களை உங்க படங்களை பின்னாடி பாக்கும்போது கூட you think they are dated. உங்க படங்களை பாக்கும்போது it's dated அப்படிங்க. It's dated. If I had a delete button, I'll delete it. Okay. இந்த கேள்வி கேட்டது மாப்பிள்ளை. மணிதா. Sometimes Kamani calls Mani மாப்பிள்ளை just to irritate him. So, நல்ல மாப்பிள்ளை தான் கேள்வி கேட்டார். Mani Ratnam asked this question. Next is a very peculiar question from a man who brings you melodies. But melodies. அழகான சுகமான சங்கீதத்தை கொண்டு வர ஒரு காரணமாக கேள்வி கேட்டிருக்காரு. How can we address the hypocrisy and the farce of our films being censored? Why cannot we present the script before shooting starts to the censor board? How are we sure that the people viewing the films in the censor board are qualified critics or people who have a sense of basic cinema, like differentiating between camera and projector? உங்களுக்கு நிறைய குரல் கொடுத்தாரு. உங்களுக்கு நிறைய குரல் கொடுத்தாரு. Right. Okay. So. Yes, you know, very unusual question coming from a musician. Yeah, but I know he suffered a lot with one censor. I'm yet to go to censor with my visual control, but that doesn't matter. This is a voice that has to be raised, and this is a great forum. People who are qualified should be there in the center. The industry should take the responsibility of censoring itself. Which answers the question that right now they are not qualified. They like cinema, but that's not everything. They like to watch movies, and there are censor board officers sometimes who tell young filmmakers, you could make the film shorter. What are you doing? It's ridiculous. And all political parties want one member for the section coming. It's wrong. That's not how art should be portrayed. And they will laugh at us